செய்தியை பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சமத்துவ நடைப்பயணத்தை தொடங்கவிருக்கக்கூடிய சூழலில் இந்த நடைப்பயணத்தை காங்கிரஸ் புறக்கணித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இந்த நடைப்பயண நிகழ்வில் பங்கேற்கவில்லை. அது குறித்தான செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நடைப்பயணத்தை காங்கிரஸ் புறக்கணித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதற்கு ஏதேனும் காரணங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரம். வணக்கம் ராஜி. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேற்கொள்ள உள்ள சமத்துவ நடைபயணம் இன்று திருச்சி தென்னூர் உழவு சந்தை மைதானத்தில் துவங்குகிறது. அந்த நடைபயணத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சற்று நேரத்தை துவக்கி வைக்க உள்ளார். இந்த நிகழ்ச்சி இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி தலைவர் காதர் மொய்தீன், விசிக தலைவர் திருமாவளவன், மக்கள் நீதி மைய கட்சி பொதுச் செயலாளர் அருணாச்சலம், நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ உள்ளிட்ட பல தோழமை கட்சிகள் கலந்து கொண்டுள்ளனர். தென்னூர் உழவு சந்தை மைதானத்தில் சற்று நேரத்தில் நடைபயணம் துவங்க உள்ள இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் ஜாதி மத மோதல்கள் இருக்கக்கூடாது, சமத்துவம் நிலவ வேண்டும், தமிழ்நாட்டில் நிலவும் சமய நல்லிணக்கம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்து நடைபயணத்தை மேற்கொள்கிறார். திருச்சியில் துவங்கும் இந்த நடைபயணம் 11ஆம் தேதி மதுரையில் நிறைவடைகிறது. தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் திமுகவிற்கு ஆதரவாக வைகோவும் பிரச்சாரம் செய்ய உள்ளார். ஆங்காங்கே வைகோவுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய இடங்களில் கூட்டணி கட்சியிலும் கலந்து கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை மதிமுக வைகோ தலைமையில் நடைபெறும் சமத்துவ நடைபயணத்தில் கலந்து கொள்ளவில்லை. மேலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் எந்த ஒரு நிர்வாகிகளோ தொண்டர்களும் இந்த நடைபயண கூட்டத்திற்கு பங்கேற்கவில்லை. இது குறித்து காங்கிரஸ் கட்சியின் திருச்சி மாநகர் மாவட்ட தலைவர் ரெக்ஸிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தும் சமத்துவ நடைபயணம் அழைப்பதில் விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் படம் இருந்துள்ளது என்றும், இதனால் காங்கிரஸ் கட்சியினர் புறக்கணித்தில் உள்ளனர். இதனால் எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையும் வரவில்லை. மேலும் எங்களுக்கு எந்த ஒரு அழைப்புதலும் வரவில்லை மாநகர் மாவட்ட சார்பாகவும். இதனால் நாங்களும் பங்கேற்கவில்லை என்றும், குறிப்பாக விடுதலை பிரபாகரன் அவருடைய அழைப்புகளில் அவருடைய புகைப்படம் இருந்ததால் அனைவருமே புறக்கணித்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளனர். அதாவது சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியில் பங்கேற்காதது வெறும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.